மாங்கை வா வா ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறை போட்டு ஈயை தூர ஓட்டுன்னு. இனிமேலாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஓட்ட முடியாது போல இருக்கு. ஈயை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஜோக் சொல்லுவாங்க, என்னையா நீ கொடுத்த டீயில் வந்து ஈ மிதக்குது, நீ கொடுக்குற 5 ரூபாய்க்கு ஈ மிதக்காம என்ன யானையா மிதைக்கும் அப்படின்னுவாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்ல முடியாது. யானையை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா ஈ மாறிடும் போல இருக்கு. பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஈயை பார்த்தா. அப்புறம் ஈக்கு வந்து எல்லா ஹீரோயிசமும் இருக்குங்கிறது இந்த படத்தில் தெரியுது. நான் சொல்கிறது வந்து விட்டமின் இ. விட்டமின் இக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு ஹீரோக்கு என்ன எதிர்ப்பு சக்தி இருக்கணுமோ அந்த சக்தி வந்து அதுக்கு இருக்கும். அல்ஜைமரஸ்னு ஒரு ஞாபக மறதி வந்து இந்த விட்டமின் இ இருந்ததுன்னா அது இருக்காது உடம்புல. இந்த படத்தில் வர ஈக்கும் வந்து சுத்தமாக ஞாபக மறதியே இல்லாமல் ரொம்ப ஞாபகத்தோட கரெக்டாக வந்து படி வாங்குது. அதே மாதிரி ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சரி பண்ணுற ஒரு விஷயம் வந்து விட்டமின் ஈக்கு உண்டு. இந்த ஈக்கும் அந்த மாதிரி ரத்தம் உரையறதுக்கு முன்னாடியே படி வாங்கிடும் போல இருக்கு. ஒரு சின்ன ஈயை வச்சுக்கிட்டு இவ்வளோ விசுரவமாக ஒரு படம் எடுக்க முடியுதுன்னா டெஃபினட்டாக அது ராஜமௌலியால் மட்டும்தான் முடியும். அது மகைதேரா மாதிரி இந்த மிகப்பெரிய வெற்றி இந்த படம் அடையும். அப்புறம் எல்லாருடைய பேர்லையும் வந்து இங்கே ஈ இருக்கு. ராஜமௌலி, மரகதமணி, மதன் கார்த்தி, கிரேசி, பிவிபி, அப்படி எல்லாத்துலேயுமே வந்து உரிய இருக்கு. அப்புறம் இது ஒரு அல்டிமேட் ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு போட்டாங்க. ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக முந்திலாம் ராமஜெயம் எழுத சொல்லுவாங்க. இப்போல்லாம் ராமஜெயத்துக்கு வந்து ஆபத்து வந்தாலே காப்பாற்ற முடியாது, அவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க ராமஜெயமே. அப்படின்னா என்னன்னா, ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழிங்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி நம்மளோட லைஃபோட ரொம்ப ஒட்டி போயிருக்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறது வந்து இன்னமும் நம்ம வாழ்க்கையோட ஒட்டி இருக்கு ரிவெஞ்ச். அதனால டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அந்த ஈடா பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மரகதமணி வந்து ஏற்கனவே ஒவ்வொரு லாங்குவேஜிலும் ஒரு பேர் இருக்குது. ஒரு லாங்குவேஜில் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இவங்களுடைய இந்த பிவிபி தான் வந்து நான் நினைக்கிறது வந்து பரபரப்பான, வித்தியாசமான, பரவசமான சினிமா கொடுக்குற ஒரு கம்பெனி பிவிபி. ஒரு ஈயை வந்து எவ்வளோ விஸ்வரூபம் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுடைய அடுத்த படம் வந்து கமல் சாருடைய விஸ்வரூபம். அந்த ரூபம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. பிவிக்கும் டைரக்டர் மௌலிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் ஏன் மேடையில் இருக்கேன்னா, இந்த படத்தோட டைலாக்ஸ் நான் எழுதியிருக்கேன். திரு ராஜமௌலி சார் வந்து ஒரு 6 months பேக்கு, இந்த பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஷூட்டிங், இந்த படத்தை பற்றி என்னை டைலாக் எழுதணும்னு சொன்னார். என்னை கூப்பிட்டு இந்த கதையை வந்து சொன்னார். ஒரு 1.5 மணி நேரம் ஒண்டர்ஃபுல். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு ஏற்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எனக்கு அதை கேட்கறச்சே எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வந்தது. அபூர்வ சகோதரர்கள் படம் பண்ணுறச்சே கமல் சார் என்கிட்ட கூப்பிட்டு அபூர்வ சகோதரர்களோட ஸ்க்ரீன் பிளே டிஸ்கிரைப் பண்ணார். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அந்த குள்ள அப்பு. அந்த அப்புவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி உன்னோட டைலாக்ஸ் இருக்கணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன, இந்த படத்தில் மெயின் ஹீரோ வந்து ஹீரோ இல்லை, இதுக்கு ஹீரோ அந்த ஃப்ளை தான். ஸோ அதுக்கு பொருத்தமான டைலாக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னார். இதில் ஈ சம்மந்தமாக நிறைய டைலாக்ஸ் வந்திருக்கு. நானே இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறேன், ஒரு டாக்டர் ரோல். கடைசியில் ஈ செத்து போகிற கிளைமேக்ஸை செத்து போகிறச்சே அந்த ஹீரோயின் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி இது எப்படியா நீங்கள் காப்பாற்றுங்க டாக்டர், பிகாஸ் ஐ ஆம் இன் லவ் வித் திஸ் அப்படிவோ. இவனை லவ் பண்ண நான் ஆளை லவ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், ஈ ஆளையா லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஈன்னு ஒரு மலையாள டாக்டராக வர மாதிரி ஈ ஆள்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஈ சம்மந்தமாக நிறைய பூந்து விளையாடுறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்டு ராஜமௌலி வந்து எக்ஸ்ட்ராடினரி. இந்த மாதிரி ஒரு கதையை டிஸ்கிரைப் பண்ணி நான் வந்து என்னுடைய 40-45 படம் பண்ணிட்டேன். அதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் கேட்ட ஒரே ஒரு கதை வந்து இது. அண்ட் மதன் கார்கி வந்து அற்புதமாக அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்காருங்கிற மாதிரி இதில் வந்து பாடல்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்கார் அவர். அந்த பென்சிலைன்னு ஒரு பாட்டு வந்து பெண் சிலை அந்த பண்ணிங்க வச்சுன்னு ரொம்ப ஜோராக எழுதியிருக்கார் அவர். மரகதமணி சார் கேட்க வேண்டாம், இஸ் ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான் தமிழுக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் உண்டு. அண்டு எல்லாரும் வாய் விட்டு ஈன்னு சிரிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நிறைய சந்தோஷம் இந்த படத்தில் வேலை பார்க்குறது. ஏன்னா முதல் முறையாக எல்லா பாடல்களையும் இந்த படத்தில் பண்ணுறேன்றதை விட ராஜமௌலி அவர்கள் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு இயக்குனர். அவரோட மாவீரன் படம் அவரோட டெபியூ தமிழில் அப்படின்றத விட மரகதமணி அவர்கள் வந்து திரும்பி தமிழுக்கு வராங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில். ஏன்னா அவரோட பெரிய விசிறினா அவரோட வானமே இல்லை, ஜாதி மல்லி பாடல்கள்லாம் வந்து அவ்வளவு பிடிக்கும். நான் சிறுவனாக இருந்தப்போ கேட்டுக்கிட்டு இருந்தது. அவரோட வந்து சேர்ந்து இந்த படத்து பாடல்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்தீங்க, ஸ்டோரி லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு சிம்பிள் சுச்சுவேஷன் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்க வந்து அந்த சின்னதாக சிலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிரும்.
பவர் இல்லாமல் இருக்கும்போது அப்போ எதிர் வீட்டில் இருக்கிற வந்து காதலன் வந்து அவங்களுக்காக ஒளி செஞ்சு ஒரு பீம் பண்ணுவார், ஒரு லைட் பீம் அவங்க மேலே இருக்கிற காதல்னால. அந்த சுச்சுவேஷனில் வர மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா கேரக்டரைசேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன், பேசும் வெண்ணிலவே உனக்கே ஒளி தருவேன், நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை சீவிடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பாடலும் கொஞ்சம் உளறி கொட்டவா, கொஞ்சம் நெஞ்சை கிளறி காட்டவா அப்படின்ற ஒரு வரி. வழக்கமாக எல்லா ஹீரோயிசம் சாங் பார்த்துருப்போம். அவங்களோட ஹீரோயிசமை சொல்கிற மாதிரி பாட்டு முதல் தடவையாக ஒரு ஈக்கு ஒரு ஹீரோயிசம் சாங் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான மியூசிக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒவ்வொரு பாடலும் ஒரு வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு லாவா லாவான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. எல்லா பாடல்களும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சுச்சுவேஷனோட அந்த இசையோட வந்து பொருந்தி போகிற மாதிரியான பாடல்கள், நல்ல களத்தில் அமைஞ்சிருக்கிற பாடல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து டைரக்டர்ஸ் யூனியன் ஃபங்க்ஷனுக்காக நானும் பாரதிராஜா சார் வந்து தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் அங்கே கூப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் ராஜமௌலி சாரை மீட் பண்ணதில்லை. அவர் படங்கள் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு ஹாலில் வந்து அவரை பாரதிராஜா சார் நோக்கி அவர் வந்தார். வந்து மீட் பண்ணும்போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது அவரை மீட் பண்ணது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேன் சார். அவ்வளோ பெரிய மகதீரா, அவ்வளோ பெரிய ஹிட்டு, சிம்மாத்திரி, கண்டினியூவாக பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க நிற்கிற விதம், அவங்க ஒரு பார்வை எதுவுமே செய்யலை. நாளைக்கு தான் புதுசாக சூப்பர் குட் வாசல் நின்று ஒரு படம் வாங்கணும், அந்த மூடுக்கு தான் அந்த கையை கட்டிட்டு அவர் அப்படியே அடக்கமாக அப்படி நின்னது வந்து இல்லை. எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஒரு படம் முடிச்ச உடனே வந்து ஒரு மாதிரி செலுத்துக்கிட்டு சுற்றுறப்போ அவ்வளோ பெரிய அடக்கம் தான் அவரை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ராஜமௌலி சாரை பற்றி நான் டோட்டலாக அங்கேருந்து வர அசோசியேட் டைரக்டர்ஸ் யாரும் வந்தாலும் இல்லை வேற டைரக்டர்ஸ் வந்தாலும் அவருக்கு என்ன எப்படி பழக்கம், எப்படி கதை பண்ணுவாங்க, எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, டோட்டலாக அவரை பற்றி நான் டோட்டலாக கேட்டுகிட்டே இருப்பேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து நிறைய பேர் அவரை பற்றி அவரோட டிஸ்கஸ் இருந்தவங்க எல்லாமே சொல்லி சொல்லி கேட்பேன். அந்த சின்சியாரிட்டி தான் அவருடைய படம். அது இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மரகதமணி சார், அவருடைய படம் வந்து ஸ்டூடெண்ட் நம்பரில் ஒன்று வந்து ஸ்டேஜ் சாங் இருக்குல்ல சார், அந்த சாங் பார்த்தோன்னே ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடும் எனக்கு எப்பயுமே. அந்த சாங்கை பற்றி நான் வந்து யார்கிட்ட பேசினாலும் ஹாரி ஜெயராஜ் சார்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னேன், எனக்கு வந்து பிடிச்ச சாங்கில் அந்த ஒரு சாங் சார், நானும் அந்த சாங் போட்டோன்னே போய் உட்காந்து பார்த்துருவேன் இப்போ டிவியில் இருப்பார். அவ்வளவு சுகமான ஒரு சாங். இந்த படத்துடைய கேமராமேன் செந்தில், அதே மாதிரி இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட கார்கி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிவிபி அவங்கள பற்றி சொல்லணும். நான் அடிக்கடி நினைப்பேன், எனக்கான பணம் இந்த உலகத்து மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு நான் நினச்சிட்டே இருப்பேன், நம்புவேன். அப்படி சமீபத்தில் எனக்கான பணம் இருக்கிற ஒரு இடம் பிவிபி. பிரதர், எனக்கு நான் கேட்குறப்ப எல்லாம், நான் நினைக்கிறப்ப எல்லாம், எனக்கு தேவையானப்ப எல்லாம் எனக்கு எல்லா வித உதவிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், கண்டிப்பாக அடையும். இது அடைஞ்சா ராஜமௌலி சார் வந்து இன்னும் அடுத்தடுத்து இன்னும் பெருசாக வேற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அவர் படத்துக்குள்ள பண்ணுற ஸ்க்ரீன் பிளேயை விட படத்துக்கு வெளியில் பண்ண ஸ்க்ரீன் பிளே நான் ரசித்தது ஒன்று என்னன்னா, அவ்வளோ பெரிய கிட்டு மகதீரா, அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னு யோசிச்சாலும் அவ்வளோ பெருசாக பண்ணவே முடியாது. சடனாக அவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு காமெடி படம் பண்ணார். நம்ம படத்துக்குள்ள பண்ணுற ஸ்க்ரீன் பிளேயை விட லைஃப்பில் பண்ணுற ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப முக்கியம். அந்த குட்டி படம் பண்ணி அப்படி ஒரு பெரிய கலெக்ட் பண்ண அந்த சுனில் வச்சு பண்ண படமும் மிகப்பெரிய விஷயம். அந்த கிராஃப் நம்ம தீர்மானிக்கிறதும் எந்த இடத்துல எப்படி மாதிரியான விஷயமா போகணுங்கிறதும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒரு கமர்ஷியல் சிங்கம் அவர் வச்சு படம் பண்ணுறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். பக்கத்தில் சூர்யா சொல்லியிருந்தாங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் ஒருத்தராக பேசிட்டு போயிட்டு இருக்கான்னு யோசிச்சு வச்சிருந்தது பூரா போயிடுச்சேன்னு. நான் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன், அது இங்கே வந்தது தான், யோசிச்செல்லாம் வைக்கல. இங்கே வந்து பார்த்தம்போது பிரசாத் சார் ப்ரொடியூசர் ஆகட்டும், அந்த டைரக்டர் ராஜமௌலி, மரகதமணி சார், அப்புறம் அந்த பையன் ஹீரோ நானி, இவங்க எல்லார் முகத்துலையுமே பார்த்தீங்கன்னா இயல்பான ஒரு சிரிப்பு இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இல்லை. அந்த இயல்பு தன்மை இருக்கிற வரைக்கும் வெற்றி அவங்க தோல்லே இருக்கும்னு நம்புகிறேன் நான். வாழ்த்துக்கள். நன்றி. I'll try speaking in Tamil. I've practiced a little.
இது எனக்கு தமிழில் 2வது படம். நான் காலேஜில் படிக்கும்போது நிறைய தமிழ் படங்கள் பார்த்துருந்தேன். தமிழ் ஆடியன்ஸ் நிறைய நல்ல படங்கள், வித்தியாசமாக படங்கள் எல்லாம் எப்போ வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இந்த நான் ஈ படம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய ஹிட் பண்ணீங்கன்னு விரும்புகிறேன். இந்த சான்ஸ் கொடுத்தது SS ராஜமௌலி சாருக்கு, PVP சாருக்கு ரொம்ப நன்றி. me, our team and our film need your support and best wishes. Hope you'll have it. Thank you so much. Welcome ma'am. இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நானி ஆடியோ ரிலீஸ். எனக்கு இந்த படம் என் கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது ஆந்திர பிரதேஷில் சொன்னால் எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிட்டோம் ஏன்னு. பிகாஸ் இட்ஸ் காட் SS ராஜமௌலி ஸ்டாம்ப். கூடிய சீக்கிரம் தமிழில் கூட he will become a force to reckon with, I believe. And இந்த படத்தில் வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் எல்லாமே அவர் தான். நாங்கள் நடிச்சிருந்தாலும் அது எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது என்ன நடக்க போகுது, என்ன ஃபைனல் ப்ராடக்ட் என்ன இருக்க போகுதுன்னு எங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சொல்லப்போனால் அவர் தான் ஹீரோ ஃபார் த ஃபில்ம். இட்ஸ் a great honor. And I also, it's a great honor for me to have Keeravani Garu sir as the music director. He's a legend. And ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படம் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதை விட ஒரு நல்ல படம் I couldn't ask for. So thank you everybody. நம்ம சின்ன ஈக்கு நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு பெரிய மனசோடு வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். For years together என்னோட எய்ம் வந்து நான் சென்னையில் இருந்தேங்க. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சென்னையில் தான் இருந்தேன். My only aim was to get 30 rupees for a film ticket and 2.5 rupees to and fro from Valsarvakam to Mount Road and back. My only aim was to watch films in Satyam Theatre. This is the place where I learned film grammar. This is the place where I learned this is a place where I developed passion for film. And to make it short, if films are my god, Satyam Cinemas is my temple. Today if I am standing in this cinema theater where my passion started in front of you, it is very humbling. I thank everyone for who made it possible. And actually நிறைய பேசணும்னு இருக்கு, but whatever I have to say, I have put it in the trailer. If you like the trailer, please watch the film. Thank you very much.